தெற்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வரும் 12ஆம் தேதி தமிழ்நாடு இலங்கை கடலோர பகுதியை நெருங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மழை வெள்ள பாதிப்பு காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. திங்கட்கிழமை முதல் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் பழனி அறிவிப்பு. விழுப்புரம், கடலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைப்பு. ஜனவரி 2 முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. சென்னை பல்லாவரம் அருகே கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்திய மூவர் அடுத்தடுத்து உயிரிழப்பு. வாந்தி மயக்கம் ஏற்பட்டு 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகி 3 பேர் உயிரிழந்த விவகாரம். மக்கள் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் பேச்சால் சர்ச்சை. மகாத்மா காந்தியை விட உண்மையானவர் பாஜக தலைவர் அண்ணாமலை. அவர் உண்மையை தவிர வேறேதும் பேச மாட்டார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அரசு பள்ளியின் தற்காலிக ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு. மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக எழுந்த புகாரில் உசிலம்பட்டி மகளிர் போலீசார் நடவடிக்கை. ராமநாதபுரத்தில் தனியார் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை கடப்பாறையால் உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற மர்ம நபர். சிசிடிவி கேமராவை சேதப்படுத்திவிட்டு தப்பி சென்ற நபருக்கு போலீஸ் வலைவீச்சு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே நடைபயிற்சி சென்ற நபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். திருமணத்திற்கு மீறிய உறவுக்கு தடையாக இருந்ததால் ஆட்களை ஏவிவிட்டு கொலை செய்த மனைவி உட்பட 8 பேர் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே திருமணத்தை மீறிய உறவுக்கு இடையூறாக இருந்த கணவன் கொலை. மனைவி உள்பட 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் காவலர் என கூறி வீடு புகுந்து புதுமண தம்பதியை தாக்கிவிட்டு பணம், செல்போன் கொள்ளை. நூதன திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. திருப்பத்தூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சாலையில் அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து வீட்டிற்குள் புகுந்தது. விபத்து குறித்து பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்தி செல்லப்பட்ட 7.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். யாழ்ப்பாணம் அருகே இலங்கை கடற்படையினர் மேற்கொண்ட ரோந்து பணியின் போது சிக்கியது. இடையார்பாளையம் ஆற்றுப்பாலம் உள்வாங்கியதால் கடலூர், புதுச்சேரி இடையே போக்குவரத்து பாதிப்பு. புதுச்சேரி சபாநாயகர் ஆய்வுக்கு பின்னர் ஆற்றுப்பால சீரமைப்பு பணிகள் தீவிரம். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம். பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்பட 13 மாநில விவசாயிகள் ஒன்றிணைந்து பேரணியாக சென்று டெல்லியை இன்று முற்றுகையிடவும் திட்டம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் இன்று. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாடு முழுவதும் உள்ள மக்கள் கூடும் முக்கிய இடங்களில் பலத்த பாதுகாப்பு. மகாராஷ்டிர முதலமைச்சராக 3வது முறையாக பதவியேற்ற தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்பு விழா முடிந்ததும் தனது அலுவலகத்தில் முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். டெல்லியில் ஏற்பட்ட காற்று மாசுபாடு காரணமாக அமல்படுத்தப்பட்ட GRAP-4 செயல் திட்டம் காற்றின் தரம் மிதமான நிலைக்கு திரும்பி வரும் நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து திரும்ப பெறப்பட்டது.
அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் வடக்கு கடற்கரை பகுதியில் பயங்கர நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 7.0 பதிவான நில அதிர்வால் கடல் சீற்றம். குலுங்கிய கட்டடங்களால் மக்கள் அச்சம். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடிலைட் மைதானத்தில் இன்று துவக்கம். 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியா 1-0 என முன்னிலை வகிக்கும் நிலையில் பகல் இரவு ஆட்டமாக நடைபெறுகிறது. ஐதராபாத்தில் புஷ்பா 2 திரையிடப்பட்ட திரையரங்கில் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்த விவகாரம். முன் அறிவிப்பு இன்றி திரையரங்கிற்கு வந்தால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக நடிகர் அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு.